ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம் வந்து பார்க்க போகிறோங்க. என்னடா நீ ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஸ்கேம்ஸ்லாம் தான் காட்டுவ, இது என்ன ஏதோ செலிப்ரிட்டி இதெல்லாம் காட்டுற அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைப்பீங்க. ஸோ ஆமாங்க, அது வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காமெடி பீஸ் வந்து யாருன்னு உங்களில் 99.99% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கே இவங்கள முன்னாடிலாம் தெரியாது. நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதே கிடையாது. நல்லா ரீல்ஸ் வந்து பார்க்கவே மாட்டேன். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒரு 7-8 months முன்னாடி இவங்களை வந்து நான் எங்கள் ஊரில் ஒரு மாலில் பார்த்தேன். ஸோ அப்போ தான் என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க. என் ஒய்ஃப் வந்து இவங்கக்கிட்ட பேசிட்டு, வா இவங்க பெரிய செலிப்ரிட்டி, அதான் போய் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணி இவங்க நெட்ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவ்வளோ க்ரோர்ஸில் ஏர்ன் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ ஒரு சில்லற காசுக்காண்டி எவ்வளோ சில்லறத்தனமாக ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு 4-5 days முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. இவங்க அனன்யா ஃபோரெக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, அதாவது இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, அங்கே வந்து காசு போட்டால் பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே கிரிப்டோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் காசை போடுங்க, நானும் போட்டிருக்கேன், பயங்கரமாக காசு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவங்கள வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 4 மில்லியன் பேருங்க. 4 மில்லியன்னா 40 லட்சம் பேர் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறப்ப கொஞ்சமாவது கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இவங்களாம் ஆல்ரெடி உண்மையிலே கோடிக்கணக்கில் பயங்கரமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் போய் ஒரு 10,000-20,000க்குலாம் ஆசைப்பட்டு இன்னசென்ட் பீப்புளோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு அட்வொகேட்டுங்க. அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. ஸோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களே டைரெக்டாக கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ வந்து எடுத்து ப்ரூஃப்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ எப்படிலாம் இவங்க ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க, சென்னையில் ஐடியில் எம்என்சியில் வேலை பார்க்குற ஒருத்தர். அவங்க வந்து நிறைய லோன் வந்து வச்சுருக்காங்க போல், 4 to 5 lakhs. அந்த லோனை வந்து சீக்கிரம் அடைக்கலாம் ஷார்ட்கட்டில் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பாவம் இதை பார்த்து இந்த மாதிரி பண்ணி ஏமாந்துருக்காங்க. முதல்ல இந்த கிரிப்டோ வேர்ல்டு அப்படிங்கிற சேனலில் வெறும் 5K இன்வெஸ்ட்மெண்ட், 55K ப்ராஃபிட்டாம். வெறும் ஒரு 20 to 25 minutesலையாம். அதாவது 5,000 போட்டு 55,000 வந்து வந்துருங்க. 11x வந்து ரிட்டர்ன்ஸ், அதாவது 1100% வந்து வெறும் ஒரு 20 to 25 minutesலையும். என்னன்னு கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியும் படித்தவங்க வந்து நம்பி ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது அனன்யா ஃபோரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் அனன்யா மெக்தான் ஏதோ ஒரு ஃப்ராடு கிட்ட போய் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க ப்ரொமோட் பண்ண இதுதான். அதில் எப்படின்னா 1000 ரூபா போடுங்க, 10,000 ரூபா வரும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1000 வந்து 10,000 வந்து ஆயிருமா. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுக்காக ஒரு டெபாசிட் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு 15,000-20,000 சொல்லி பயங்கரமாக ஏதோ காசு அடிச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து இன்னும் ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ப்ரொமோஷன் வந்து பண்ணுறது கூட ஓகேங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் நானும் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு காசு கிடச்சிருச்சு இப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப தப்புங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட வேணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம், ஜெனுவினாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணால் கூட சரின்னு போய் தொலைதுன்னு மன்னிச்சு விடலாங்க. ஆனால் நானும் காசை போட்டு பயங்கரமாக காசு ஏர்ன் பண்ணேன் இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாதானுங்க மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்து இவங்களும் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு 40 லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு அவளை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா மக்கள் வந்து பிளைண்டாக கேட்க தாங்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நானே காசு வந்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். என்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. Hey all, if you want to earn 20 to 30K while sitting at home, go message my friend Ananya Forex.
Even I invested and got a lot of profit. So I'm suggesting you 100% trustable and genuine page. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ பார்த்தீங்களா, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ 100% ட்ரஸ்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கா. ஸோ ஆல்ரெடி இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயங்கர எரிச்சலாக தான் வரும். ஆல்ரெடி எனக்கு மட்டும் இல்லை, பயங்கரமாக இவளுக்கு நிறைய பேர் ஹேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது இவன் ஃபேஸை பார்த்தாலே. ஸோ திருப்பிலாம் எங்கேயாவது நேரில் பார்த்தோன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி வந்து கேட்கலான்ட்டு இருக்கேன். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் எப்படி ஏமாந்துருக்காங்கன்னா, படிக்காதவங்களாம் எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இவரும் ஒரு தங்கமான மனுஷர் தான் போல். ஸோ வீடியோட எண்டில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து ப்ரூஃபோட எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி பேசி வீடியோ வந்து போட்டு எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது பெரிய லெவலில் ஏமாந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஸ்டூடியோக்கே போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கொடுக்கலாங்க. உங்கள் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க இந்த ஜோ ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிகைண்ட் உட்ஸ். ஸோ இவனுங்கெல்லாம் சில்லற பசங்ககிட்டலாம் காசு வாங்கிட்டு நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் ட்ரேடர், ஸ்டாக்கிங், அப்புறம் சிபிஆர் பை கேஜிஎஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேமர்ஸை இந்த ஜோ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிகைண்ட் உட்ஸ் வந்து இன்னும் பெரிய பெரிய ஸ்கேமர்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த குணசண்முகம் அப்படின்னு ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி இன்னும் சில பேரை வந்து பிகைண்ட் உட்ஸும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கு காசு வாங்கிட்டு. ஸோ அதை பற்றி ரொம்ப நாளாகவே வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் போடவே முடியல. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே காசு வாங்கிட்டு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். ஸோ அவங்களாம் ஸ்கேமர்ஸ்னு தெரிஞ்சும் காசுக்காக இப்படிலாம் கேவலமாக ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஸ்கேமரை விட அந்த ஸ்கேமரை ப்ரொமோட் பண்ணுறவங்க தாங்க இன்னும் கேவலமானவனா என் கண்ணுக்கு வந்து தெரியுறான். ஸோ நம்ம எவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஸ்கேம்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ நானே அந்த அட்வொகேட்லாம் கான்டாக்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் ஸ்கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அவங்க வந்து சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் நான் எப்படியாவது முடிஞ்சால் அவங்கள வந்து ஃப்யூச்சரில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனால் எல்லா பிளேலிஸ்ட்டும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பெருசாக ஒன்று நான் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இப்போ கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அது வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோர்ஸில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த பிளேலிஸ்ட் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் சில இது ப்ரைவேட் தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான இது இந்த அவேர்னஸ் தாங்க. இந்த அவேர்னஸ் பிளேலிஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், ஏன்னா இங்கே 35-40 வீடியோஸ் பக்கம் வந்து போட்டிருப்பேன். ஸோ நிறைய ஸ்கேம்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்கேமர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து மேட்ரு இல்லைங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருப்போம். அதனால் இந்த மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம்ஸ் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு சில பேர் இவங்களுக்கு வந்து ஃபேனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தனா நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் தலைவி மேலே தாங்க கோவப்படணும். ஸோ அவங்க பண்ணது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அட்வொகேட் வந்து இவங்க மேலே கேஸ் போட்டு நோட்டீஸ்லாம் அனுப்ப போகிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க கடைசியாக. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க வந்து ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தனா நான் வந்து சொல்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.